என்னுடைய என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிப்பார். அப்படியே அப்புறம் தூங்கிடுவார். அந்த ஈவினிங் முடியல. நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்காரு, காலையில் நல்லா தான் இருக்காரு, மாப்பிள்ளைலாம் பேசுகிறாரு, நைட்டானா அவங்க குடிச்சிடுங்க. ஆனால் என்கிட்ட வச்சுக்க மாட்டேன். நான் அவர் ஒரு பெரிய குடிக்கிறாருல்ல, நான் செஞ்சிருவேங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடல. அப்போ நான் பார்க்குறேன் இந்த சமூகத்தில் யார் யார் குடிக்காரில்ல. நான் அதான் தான் சொல்கிறேன், நான் பெரிய குடிக்காரன். ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்குது. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்குது. அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்குது. அது வந்து குரசவா. மிகப்பெரிய போதை இருக்குது. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன். குடிச்சிட்டு அதுதான் சைட் டிஷ் எனக்குலாம் போட்டு சைட் டிஷ். அதுதான் மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் அங்கே தான் நடக்கும் ஆக்சுவலி. இல்லை நான் சொல்கிறேன், ஒன்ஸ் இன் வைல் ஐ ஜஸ்ட் கோ அவுட் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப சீரியஸாக பேச முடியாது. ஏன்னா திடீர்னு ரஞ்சித் படப்படன்னு பேசிட்டே இருந்தான், என்ன அப்படி பேசுகிறான், சீரியஸாக பேசுகிறான்னு அப்படி ஐ கேனாட் டாக் தட். ஸோ பரவாயில்ல, சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வரட்டேன், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல ஏதாவது. அப்போ ஸோ வி ஹாவ் டு திங்க் வெரி சின்சியர்லி. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துக்கிட்டே இருக்கான் வீட்டில் ஃபுல் கரைச்சி 24ஆம் தேதி எல்லாம் குடிகார கதை பண்ண நினச்சிக்கிறேன். ஏங்க ஒரு 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 எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் நான் சொல்லிட்டேன். அவன் எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் என்ன பண்ணுறான், தான் முதல் படம் எடுக்கும்போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு. எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பேத்திடலாம், ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி எதாவது பண்ணிடலாம், ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம், இப்படிலாம்